ஆக்னேயம், சோமசக்கரம், குரு. இந்த மூணுல நீங்க எங்க தொட்டு வச்சா அதான் லேடிஸ் எல்லாம் இங்க வைப்பான். சோமம் குரு சக்கரம். இந்த 3 சக்கரம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 3வது கண்ணு ஓப்பன் ஆகிடும். அதனால் அறிவில்லை, சும்மா அப்பா வச்சாரு, அம்மா வச்சாரு, அப்பா அப்பா பொண்டாட்டி வச்சா நான் வைக்கிறேன் தெரியல. அந்த உணர்வோடு எதை பண்ணாலும் அதுக்கு சக்தி உண்டு. தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுக்கு உள் உணர்வை ஊட்டி, எப்படி இந்த செடி கொடி பயிரத்தில் நீங்கள் இந்த ரசாயன உரத்தை போடுறீங்க, உரத்தை போடுறோம், அந்த மாதிரி அந்த அன்பு, அந்த எமோஷன், அதை நீங்கள் அந்த கோல், அந்த உணர்வுக்கு நீங்கள் ஊட்டி அதை விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா அது நடக்கும். யூ நீட் நாட் பி எ யோகி. இதுதான் சயின்டிஃபிக் தியானம். தியானிகள், யோகிகள் என்ன நினைக்கிறாங்க அது நடக்கும். அதையே தான் சயின்டிஃபிக்காக அப்ராடில் மேனிப்புலேட் பண்ணி அதுக்கு உணர்வை ஊட்டுங்கள். எமோஷனாக என்ன நீங்கள் நினைக்கிறீங்க, எமோஷனாக என்ன நீங்கள் பார்க்குறீங்க, தியானத்தில் போய் பார்க்குறீங்க, அது நடக்கும் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சி NLP பேர் வச்சுருக்கான், சிங்க்ரோனிசிட்டின்னு பேர் வச்சுருக்கான். மைண்டுக்கு மேக்னெட்டிக் பவர் இருக்கு இல்லைங்க? ஆமாம், அதனால தான் உங்கள் மைண்டை பற்றிலாம் வீடியோ போட்டுருக்கோங்க, அதை பார்த்தேன். இந்த மனசுக்கு இருக்கிற சக்தி எதுக்குமே இல்லை. கோயின்சிடென்ஸ் வந்து அபூர்வமாக ஒரு 3-4 சேர்ந்து கோயின்சிடென்சஸ் வரும். அது வந்து நினைக்காம என்ன மனசில் நினச்சுருக்கோம், அது வந்து விடாது. அது டெலிபதி மாதிரி. டெலிபதி பற்றி நேற்று முதல்ல வீடியோ போட்டிருக்கேன். டெலிபதிங்கிறதே மனசு தானே, தாட் தானே, இன்னர் தாட். எங்கே எமோஷன் இருக்குது அந்த எமோஷன் கண்டிப்பாக வேலை பண்ணும். அதனால தான் சில பேர்லாம் கான்ஷியஸ் லெவல்லையே ரொம்ப எமோஷன் கொடுத்து சில இதெல்லாம் நினைப்பாங்க. அது ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. எமோஷன் எங்கே நிரப்புறீங்க? ஒன்று கேட்க நீங்கள் சொன்னல இப்போ இந்த தாட்ஸை பற்றி. ஆமாம், ஆரோமிந்த எதிர்க்கார் நிறைய, ஆரோமிந்த மதர் எதிர்க்கா அவர் மாதிரி இந்த தாட்ஸ் நம்ம பண்ணுற அந்த தாட்ஸ்லாம் ஒரு தாட்ஸ் லைஃப் ஃபார்மாக வந்து வெளியில் போகிறது. அதுக்கு ஒரு லைஃப் டைம் உண்டு, அது கொஞ்சம் நாள் இருக்கும். அது வந்து நம்ம வந்து நல்ல இது பண்ணானாக்கா நல்லது நமக்கு தான் நல்ல வரும். நம்ம கெட்ட தாட், சப்போஸ் யூ வாண்ட் டு destroy somebody or something, and if he is very powerful, then it will come back to you with double the force and hit you. பால ஹிட் பண்ற மாதிரி. ஆமா, அது மாதிரி எல்லாம் தெரியறது. பட் இருந்தாலும் ஹியூமன் பீயிங் அதுவும் போட்டுருக்கீங்க. இதுதான் மோகம். என்ன மோகத்துல கர்மத்துல இருக்கீங்க, அதை உங்களை வந்து அந்த மாதிரி தூண்டி விடுது. அது கெட்டது இருந்தால் தான் நல்லதுக்கு மதிப்பு இருக்கு. அதனால கெட்டது தேவை, கெட்டது இருந்தால் தான் நல்லது. கிருஷ்ணனை போடுறோம்னா கெட்டதை அழிச்சான் கிருஷ்ணன், புகழறோம், பூஜை பண்ணுறோம், கடவுளை மதிக்கிறோம். அது கெட்டது இல்லைன்னா கிருஷ்ணன் அட்ரஸே இருக்க மாட்டாரே, தெரியாத கிருஷ்ணனை. கெட்டது இருந்தால் தான் நல்லதுக்கு வேற. சரி, இப்போ